என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோ போடல. ரொம்ப பெரிய சாரி. உடம்பு சரியில்லை. அண்ட் தென் நிறையா விஷயங்கள். ஸோ சிலிண்டர் இல்லை, வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்த வந்து கவர் பண்ணுன்றது இப்போ வந்து பெரிய டாஸ்க்காக ஆகிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலைப்பட்டு தூங்கிட்டேன். மணி இப்போ 9 ஆச்சு. ஒரு கடையை கவர் பண்ணி கிளம்பி வந்தேன். பார்த்தா பாதி ஐட்டங்கள் வந்து காலி ஆகிடுச்சாம்மா. ஸோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன்னா, தங்கம் டிஃபன் சென்டர், அடையார் 18th கிராஸ் ஸ்ட்ரீட், இந்த நகரம் லொக்கேட் ஆகிருக்கு. தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ஒரு 10 வருஷமாக இருக்காங்க போல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்னொரு பிரான்ச் வந்துட்டு திருவாமியூரில் இருக்குது போல். அது வந்து ரோடு எக்ஸ்டென்ஷன் அதுன்னு சொல்லிட்டு அதை இடிச்சிட்டாங்களாமா. அதனால தான் நான் இந்த கடையை கவர் பண்ண வந்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பாட்டு. பட் மார்னிங்கே வந்து பியூர் வெஜ்ஜில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுமே வந்து டின்னர் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் சைனீஸ்லேருந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பட் நம்ம மார்னிங் வந்து உங்களோட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தான் கவர் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, தங்கம் டிஃபன் சென்டர் இது தான் அது. ஸோ இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஒரு சின்ன செட்டப் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூரி போட்டுட்ருக்கேன். பூரி போடுறது வந்து இது. அப்புறம் இங்கே தோசை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனூஸ் போட்டிருக்காங்க. ஸோ மார்னிங் என்னென்ன இருக்குது, மதியம் என்னென்ன, மதியம் இருக்காங்க கடை. மதியம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் நைட்டு தான் மெனூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நைட் ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock வந்தீங்கன்னா நைட் 11 o'clock கடை இருக்கும். இதில் வந்து இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், மஷ்ரூம் தோசை, பன்னீர் தோசை, பூண்டு தோசை சொல்லி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். ஆனால் காலைல வந்து வெரைட்டிஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ என்னென்ன இருக்குது கடையில்? மார்னிங் வந்து இட்லி, பொங்கல், தோசை, பூரி. தோசை இட்லியில் வெரைட்டியாக தோசை இருக்கும். பொடி தோசை, பூண்டு தோசை, இந்த மாதிரி. காலையில் எத்தனை மணி கடை ஓப்பன் பண்ணுவீங்க? காலையில் வந்து ஒரு 7 o'clock. 7 o'clock ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ இந்த சிலிண்டர் பிரச்சனை உங்கள் கடை எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். சிலிண்டர் கொஞ்சம் தட்டுப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் இப்போ ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி ஐட்டம் வந்து மெனு வந்து மெனூஸ்லாம் அதே மெனு தான் வச்சுருக்கீங்களா, குறைச்சிட்டிங்களா? மெனு அதே தான், எதுவும் குறைக்கல. அதே தான். சிலிண்டர் கிடைக்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிலிண்டர்னால கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. இல்லை ரேட்டு அதே ரேட் தான் விற்கிறோம். எதுவும் ஜாஸ்தியெலாம் ரேட் வைக்கிறேன். நம்ம மெனுவில் என்ன இருக்கோ அதே ரேட் தான் விற்றுட்ருக்கோம். சரி, கரெக்டாக எங்கே நான் வருது லொக்கேஷன்? இது லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைட்டில் இந்திரா நகர் 18 கிராஸ் ஸ்ட்ரீட், தேர்ட் மைன் ரோட்டில் 18 கிராஸ் ஸ்ட்ரீட். கொஞ்சம் கடை வந்து கார்னரில் கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கஸ்டமர் எங்களுக்கு வந்து நல்லா தேடி வருவாங்க. நானே பார்த்தா நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னும் இருக்குது. இப்போது எனக்கு வந்து வடை வேணும், பொங்கல், அப்புறம் இட்லி, பூரி. ஓகே, இது மட்டும் வேணும். ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். இப்போ ட்ராவலில் இருந்ததுனால அவங்க ஃபேஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து நிறையா மெனூஸ் இருக்குமா. பட் இந்த சிலிண்டர் பிரச்சனைனால வந்துட்டு எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிட்டாங்க. பட் கடை டெய்லி இருக்குது. அது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். நான் வந்து பூரி வாங்கியிருக்கேன். பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, என்னோடய ஃப்ளேவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வடகறி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அது பேரை சொல்லுவாங்க, கிழங்கு, அது கொடுத்துருக்காங்க. இதுதான் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு பொங்கல் வாங்கியிருக்கேன், ஒரு இட்லி வாங்கியிருக்கேன், அண்ட் தென் வடை வாங்கியிருக்கேன். வடை போண்டா சைஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வாங்கியிருக்கேன். இது வந்து சட்னி, சாம்பார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய மெனுலாம் இல்லை மக்களே, நார்மலான மெனு. அண்ட் ப்ரைஸும் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இட்லி 10 ரூபா, பூரி ஒரு செட் 30 ரூபா, வடை 10 ரூபா, பொங்கல் 30 ரூபா, அந்த மாதிரி ரேஞ்செலாம் போட்டிருக்காங்க. பட் நைட் நிறையா மெனூஸ் வச்சுருக்காங்களாமா. அப்போ நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்போமா? மக்களே பயங்கர பசியில் இருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பூரியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். பூரி வந்து போடும்போது சொல்ல போட்டு கொடுத்தாங்க. சூடாக அப்படியே அந்த ஃபஃபியாக இருக்கும் இல்லையா, எல்லாம் ஊதி போயிருக்கும் இல்லையா, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் வந்து நம்ம நேரம் அமைங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூரிலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பூரி நல்லா சாஃப்டாக இருக்குது, ஒற்றையில பீச்சிடலாம். கூட வந்து அவங்களோட உருளைக்கிழங்கு குருமா. அந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது. கேரட்லாம் போட்டிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, பட்டை கிராம் ஃப்ளேவர் சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லா தெரியுது. அந்த இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெருக்குள்ளே தான் இருக்குது. தெருக்குள்ளே கடைசியாக இருக்குது. பட் மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நிறைய லொக்கேஷன் வந்து கடை உள்ளே இருக்கும், யாருக்குமே தெரியாது, நிறைய பேர் வரமாட்டாங்க. பட் இங்கே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க டிஃபனு. இது நல்ல விஷயம். இருங்க மக்களே, இது வந்து தேங்காய் நார், தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரி கூட வந்து அவங்களுடைய தேங்காய் சட்னி. ஏன்னா இந்த பூரி கூட வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்றது, பரோட்டா கூட தேங்காய் சட்னி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்துட்டு ஒரு கடையில் சாப்பிடுவேன். அந்த கடையில் வந்துட்டு அந்த அப்படி தான் கொடுப்பாங்க. அது பழகி போச்சு எனக்கு. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது. வந்து பூரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மைதா எதுவும் ஆட் பண்ணல, ரவா எதுவும் ஆட் பண்ணல, நார்மலாக கோதுமை மாவில் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம வடகறி கூட போயிடுவோமா ஒரு ரவுண்டு. எனக்கு வடகறி பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடத்துல வடகறிக்கு வந்து பேமெண்ட் கேட்பாங்க. வடகறி எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க. பட் இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
வடை வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறான்றதுக்காக வந்து நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக வாங்கி அளவாக சாப்பிட்டு அளவாக போயிடணும். எனக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு குருமா வடகறி சரியான காம்போ. பூரிக்கெலாம் ஒரு இன்னும் 2-3 பூரி உள்ள வச்சு நழுத்தலாம் உட்காந்து, அந்த அளவுக்கு இருக்குது. போங்க. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்களோட கடை வந்து திருவாயூரோட கூகுளில் சர்ச் பண்ணும்போது திருவாயூர் கடை தான் காட்டுச்சு. அந்த கடையை பார்க்கும்போது ஓகே கவர் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணேன். கடைசியாக என் நேரம் பார்த்தீங்கன்னா கடை இடிச்சாங்களாமா ரோட் எக்ஸ்டென்ஷனுக்காக. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். பட் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளால். பூரி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பட் வந்து இந்த ஹார்ட்னஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. சரி நீங்கள் ஊற சாப்பிட்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே டக்குன்னு எடுத்து பிச்சு சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் பூரி கூட அந்த வடகறியும் நல்லா உருளைக்கிழங்கு குருமாவையும் வாங்கிக்கோங்க. செம்ம காம்போ, செம்மையாக இருக்குது மக்களே. அடுத்து வந்து பொங்கல், வடை அண்ட் தென் இட்லி தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த இட்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்துட்டு இட்லி தீர்ந்து போச்சாமா. நான் வரதுக்காக வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் காலையிலே வந்து எல்லாம் தீர்ந்துருச்சு ப்ரோன்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, 4 லேட்டாக வந்து ஏன் தப்பு அது. ஸோ இட்லியுமே வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. லைட்டாக மாவு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. பட் வந்து சாப்பிட்றது நல்லா இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த கல்யாணத்தில் இட்லி கொடுப்பாங்க தெரியுமா, நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த அரிசிலாம் ரொம்ப உடையாமல் ஒரு மாதிரி இருக்கும் அந்த இட்லி பார்க்குறதுக்கு. நல்லா அந்த சாம்பார் கூட பிறஞ்சி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அது ரொம்ப இருக்குது. சாம்பாரில் வந்து மாங்காய்லாம் போட்டிருப்பாங்க போல். நல்லா சாம்பார் நல்லா புளிப்பாக இருக்குது. பாருங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா. இந்த இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம இந்த ஜவ்வரிசிலாம் போடாமல் பண்ணுவாங்க ஒரு இட்லி, அதனால் அவங்க சாப்பிட்றதுக்கு. சாம்பாருமே வந்து நல்ல மாங்காய்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா புளிப்பாக செம்மையாக இருக்குது இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. கூட வந்து இந்த கார சட்னி. இந்த கார சட்னியும் செம்மையாக இருக்குது. இன்னொரு விஷயம்னா வந்து சட்னி தீர தீர அரைக்கிறாங்க. உள்ளே வந்து இந்த மிக்சியில் வச்சுருக்காங்க. அது தீர தீர தான் அரைச்சி பண்ணுவாங்களாமா. இட்லி பூரி வந்து எல்லாமே வந்து போட்டு வைக்காமல் தீர தான் இது பண்ணுறாங்க. வடை மட்டும் வேறு எங்கேயாவது போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாமா. அது தீர்ந்துச்சுன்னா போட முடியாதுன்ட்டாங்க. வந்துட்டு வந்து தோசை பூரி இட்லி எல்லாமே வந்துட்டு தீர சூடாக போடுறாங்க. அடுத்தது பொங்கல் போயிடுமா. நான் எப்போ இருக்கேனே இன்றைக்கி வந்து இந்த கோயிலெல்லாம் பொங்கல் கொடுப்பாங்களே பிரசாதம் மாதிரி, அது மாதிரி இருக்குது. இதில் வந்து என்னென்னா என்ன சொல்லுவாங்க, சோம்பு மிளகு அந்த முந்திரி பருப்புலாம் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு நார்மல் பொங்கல் தான், பட் சாப்பிட வந்து சூப்பராக இருக்குது. நம்ம எதுவுமே குறைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா எவ்வளோ, பொங்கல் வந்து 50 ரூபா, கிச்சடி வந்து 50 ரூபா. குவான்டிட்டி நிறையா வச்சு கொடுக்குறாங்க. நான் ஆஃப் பொங்கல் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு கரண்டி மேலே வச்சுருக்காங்க. இது சாப்பிட்டா எனக்கு வயிறு ஃபுல்லாயிரும். கிச்சடி தான் மக்களே இல்லை, அதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் ஓகே, பொங்கல் கூட சாம்பார் சரியான காம்பினேஷன். இஞ்சியுமே போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. நான் வரும்போது கூட்டமே இல்லை, பட் இப்போ பாருங்களேன் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இப்போ தான் என்ன மாதிரி எல்லாருமே தூங்கியிருப்பாங்க போல். ஸோ மக்களை யார்தான் இந்த வடை, இது வடைன்னு சொல்லாமல் போனான்னு சொல்லாமான்னு தெரியல, நானே கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அப்படியே வந்து நம்ம அந்த வடையை வந்து தேங்காய் சட்னி கூடயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் போயிடுவோம். வடை நான் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லா வந்துருவோம். அது ஆறி போச்சு, அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் செம்மையாக இருக்குது வடையும் சாப்பிட்றதுக்கு. இந்த வடைன்னு சொல்ல போனால் சொல்ல எனக்கு தெரில. உருண்டையாக இருக்கும், நான் பார்த்துட்டு எடுத்துக்கிட்டேன். பட் சாம்பார் போட்டு சாப்பிட்றதுக்கு சரியான காம்போ. அதை வந்து இந்த காலத்தில் வந்து இந்த இட்லி ஒரு வடை, இந்த ஒரு செட்டு பூரி கூட வடை, பொங்கல் கூட வடை, எல்லாத்துலேயும் வடை வந்து செட்டில் ஆகிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கும் பார்க்க சாப்பிட்றதுக்கு வச்சு. அதனால் கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஓகே, தப்பி வந்து நான் சீக்கிரம் வந்துருக்கோம், லேட்டாக இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். நான் சாப்பிட்டு முடிக்கும் போது அவங்க என்ன விஷயம் சொன்னாங்க, இவங்கள்ட்ட வந்து ஸ்வீட் இருக்குமா எப்பயுமே, இப்போ வந்து கேசரி கொடுத்துருக்காங்க, இருந்தால் கேட்டு வாங்கிக்கோங்க.
நல்லா பைனாப்பிள் ஃப்ளேவரில் செம்மையாக இருக்குது. நெய்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இனிப்பெலாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் சட்டிலான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது. வந்தால் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். இருங்க. இங்கே பார்த்தீங்களா அடிப்பம்பு, இதெல்லாம் தான் கிராமத்தில் பார்த்தது, இப்போ தான் இங்கே பார்க்குறேன். இப்போ மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் ஃபுட் எப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போவோம், ஒரு சிம்பிளான மெனு, ஒரு இட்லி, ஒரு வடை, பொங்கல், பூரி, ஒரு ஸ்வீட் வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஒரு வீட்டு சாப்பாடு. பர்ஃபெக்ட் ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு. இது வந்து நான் ஹோட்டல் சாப்பாடுலாம் சொல்ல மாட்டேன். வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சட்னி சாம்பார் எல்லாமே வந்து வீட்டில் செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் மாங்காய் முருங்காலாம் போட்டு சாம்பார் பண்ண பிடிக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. அந்த இட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஹோட்டலில் இல்லை, ஹோட்டலில் கூட இட்லி மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்ச இட்லி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பொங்கல் வந்து செம்மையாக இருந்துச்சு. லைக் கோயிலில் ஒரு பொங்கல் கொடுத்தா அப்படி இருக்கும். இஞ்சி போட்டு அதை வந்து அந்த சோம்பு மிளகு தட்டி போட்டு கொடுப்பாங்க. அதிகமாக பாசிட்டிவ் ஆட் பண்ண மாட்டாங்க, நெய் ஊற்ற மாட்டாங்க. பட் வந்து பார்க்க நல்லா குழன்னு இருக்கும். அந்த சாம்பார் சட்னியோட சாப்பிட்டு அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு ஃபீலு. இட்லி நல்லா தான் இருந்துச்சு. பூரிலாம் வந்து வேறு லெவலு. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட அந்த வடகறி மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நான் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இவங்கள்ட்ட வந்து மார்னிங் வந்து நைட் டைம் வந்து நிறையா மெனுஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து மார்னிங் சாப்பிட முடியாது நல்லா நினச்சிங்கன்னா அடையா சாப்பிட்டீங்கன்னா நைட் வந்து உங்களோட மெனுஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சைனீஸில் பியூர் வெஜ்ஜில் நிறையா வச்சுருக்காங்க. உங்களுக்கு வெஜ்ஜெலாம் பிடிக்கும்ப்பா, நான் வெஜ்ஜு மட்டும் சாப்பிடுமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்கும். எக்ஸாக்ட் லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, தென் ட்ராவல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.